போக்கோ இன்னைக்கு அவங்க போக்கோ M2 ப்ரோவை லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு பட்ஜெட் டிவைஸ் 15,000 செக்மெண்ட்டில் வருது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த போக்கோ X2ல இருக்கிற முக்கியமான 10 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஹாரிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப் அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸ்டார்டிங்லேயே இங்கே உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். இது ரெட்மி நோட் 9 ப்ரோ தான். இங்கே ஹார்ட்வேரும் சேம் தான், ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இங்கே இருக்குது. பில்ட் அண்ட் டிசைனை பார்க்கையில் இங்கே அந்த ப்ரீமியம் கார்னிங் கொரில்லா 5 ப்ரொடெக்ஷன் கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி குவாட் கேமரா பம்பும் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு புது ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது இந்த M2 ப்ரோக்கு ஒரு நல்ல லுக் தருது. ரெண்டாவது சேஞ்ச் இங்கே என்னன்னா, இந்த போக்கோ M2 ப்ரோ போக்கோ லான்ச்சரோட வருது. ஸோ இங்கே ஆப் ட்ராவர் இருக்குது, நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணி யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு சர்ச் ஃபங்க்ஷனும் இருக்குது. இந்த போக்கோ லான்ச்சரும் எல்லா ஆப்ஸையுமே டிஃபால்ட்டாக கேட்டகரிஸில் சார்ட் பண்ணும். உங்களால் இங்கே ஆப்ஸை ஹைடும் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இங்கே லான்ச்சரில் போக்கோ எந்த ஆட்ஸும் இருக்காதுன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளூவிட் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்ஸ் இல்லாமல் நல்லா இருக்கும். என்ன கேட்டால் நான் இங்கே M2 ப்ரோவை இந்த ஒரு காரணத்துக்காகவே நோட் 9 ப்ரோவை விட ப்ரிஃபர் பண்ணுவேன். மூணாவதாக இங்கே இன்னொரு பெரிய சேஞ்ச் இருக்குது. போக்கோ M2 ப்ரோ இங்கே ஒரு 33 வாட் சார்ஜரோட வருது. இது ரெட்மி நோட் 9 ப்ரோ கூட வர 18 வாட் சார்ஜரை விட ஒரு அட்வான்டேஜ் தான். இங்கே ஆனால் பேட்ரி கெப்பாசிட்டி ரெண்டு ஃபோன்லேயுமே சேம் தான், 5020 mAh. ஸோ இங்கே இது எவ்வளோ பெரிய அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நோட் 9 ப்ரோ 0 to 50 போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த போக்கோ M2 ப்ரோ 0 to 50 வெறும் ½ an hourல சார்ஜ் ஆகும். இது நோட் 9 ப்ரோ மேக்ஸில் இருக்கிற அதே சார்ஜர் தான். ஸோ இந்த 3 ஃபோன்லேயுமே ஒரே பேட்ரி தான் இருக்குது. ஸோ சார்ஜ் டைமிங்ஸும் இங்கே நோட் 9 ப்ரோ மேக்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். நாலாவது இங்கே ஒரு சின்ன சேஞ்ச். இங்கே பின்னாடி இருக்கிற குவாட் கேமரா மாடியூல். இங்கே ப்ரைமரி 48 மெகாபிக்சல் சாம்சங் GM2 சென்சர் இருக்குது. அது கூட ஒரு f1.8 அப்பச்சர் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர், ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ, கூடவே ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். இங்கே கேமராவில் போக்கோ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு vlog மோடை கொண்டு வந்திருக்காங்க. இது போக்கோ X2ல முதல்ல வந்த மோடு தான். இங்கே இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபுட்டேஜை கேப்சர் பண்ணலாம். இந்த 8 ப்ரீசெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட்டும் பண்ணலாம். இதை நல்லா யூஸ் பண்ணால் ரிசல்ட்டும் நல்லா தான் வந்துச்சு. அடுத்து இது போக்கோ X2ஓட பெரிய செல்லிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அது அந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட். 20,000 ரூபாய்க்கு கீழே நாங்கள் 120 Hzஐ போக்கோ X2ல மட்டும்தான் பார்த்தோம். ஸோ போக்கோ X2ஓட வரும்போது நாங்கள் இங்கே M2 ப்ரோலையும் இது வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இங்கே ஸ்டாண்டர்டான 60 Hz IPS LCD தான் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 9 ப்ரோவில் இருக்கிற அதே பேனல். இது ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே. ஸோ நீங்கள் இதில் நல்ல பிரைட்னஸ் அப்புறம் வைப்ரண்ட்டான கலர்ஸை எதிர்பார்க்கலாம். அது கூட இந்த சின்ன பெசல்ஸும் சேர்ந்து ஒரு நல்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை தருது. அடுத்து பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். நோட் 9 ப்ரோவில் வந்த ஸ்னாப்ட்ராகன் 720G மாதிரி இங்கே போக்கோ M2 ப்ரோலையும் அதே சிப் தான் வந்திருக்கு. இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் சிப். இது நம்ம நோட் 9 ப்ரோ சீரீஸ் ரிவ்யூலேயே பார்த்தோம். PUBG மாதிரி கேம்ஸை இது நல்லா ஹேண்டில் பண்ணுச்சு. இப்போது நம்பர்ஸை பார்த்தா கூட ஸ்னாப்ட்ராகன் 720G இந்த ஸ்னாப்ட்ராகன் 730 கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே க்ளோஸாக இருந்துச்சு. சில இடங்களில் இது அதிகமாக கூட இருந்துச்சு. ஸோ இந்த M2 ப்ரோ போக்கோ X2 அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்பர் 7ல் நம்ம இங்கே இன்டர்னல்ஸை பார்க்கையில் LPDDR4X RAM இங்கே இருக்குது. அது கூட UFS 2.1 ஸ்டோரேஜ். ஸோ இங்கே ஆப் லோட் டைம் கூட ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இது ரெட்மி நோட் 9 ப்ரோவை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இங்கே மைக்ரோ SD ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னாலும் இங்கே அந்த ஆப்ஷன் இருக்குது. டிசைன் பற்றி பேசியாச்சு, சாஃப்ட்வேர் அப்புறம் இன்டர்னல்ஸ் பற்றியும் பேசியாச்சு. இங்கே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். போக்கோ M2 ப்ரோ ஒரு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. எனக்கு பர்சனலாக ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் பிடிக்கும். ஆனால் இந்த சைட் மவுண்டட் ஸ்கேனர்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. இது ஃபாஸ்ட்டாக அப்புறம் அக்யூரேட்டாக இருந்துச்சு. அதோட இந்த பொசிஷனும் கரெக்டாக தான் இருந்துச்சு. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், போக்கோ M2 ப்ரோவில் ஒரு IR பிளாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் P2Y ஸ்ப்ளாஷ் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெட்மி சீரீஸ் கூட வந்த ஹாப்டிக் இன்ஜினும் இந்த ஃபோன் கூட வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்பர் 9ல் நம்ம இங்கே லிஸ்ட்டோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ நான் இப்போ உங்களோட முக்கியமான கேள்வியை ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த போக்கோ M2 ப்ரோவை நீங்கள் வாங்கலாமா? இந்த லான்ச்சை நீங்கள் இப்படி கூட பார்க்கலாம்.
Poco M2 Pro is equal to Redmi Note 9 Pro minus ads plus 33W சார்ஜர். இப்போ உங்களுக்கு MIUIயோட ஆட்ஸ் பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டான வயர்லெஸ் சார்ஜிங்கும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த Poco M2 Proவை நீங்கள் வாங்கலாம். இப்போதைக்கு பார்க்கையில் இது Redmi Note 9 Proவை விட 2 இடத்துல இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனாலும் இங்கே ப்ரைஸ் 15,000க்குள்ளே தான் இருக்கும். நம்மளோட லாஸ்ட் பாயிண்ட் இங்கே ப்ரைஸ் தான். Redmi Note 9 Pro 464GB வேரியன்ட் 14,000க்கு வருது. இன்னொரு பக்கம் Redmi Note 9 Pro Max 664GB வெர்ஷன் 17,000க்கு விற்குது. ஸ்பெக்ஸ் படி பார்க்கையில் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்குது. ப்ரைஸ் படி பார்க்கையிலையும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கும்னு நினைக்கிறோம். 15,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இது நான் எதிர்பார்க்குறது தான். வீடியோ ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு ப்ரைஸ் பற்றி எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஆனால் இந்த வீடியோ லைவ் ஆகும்போது உங்களுக்கு ப்ரைஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் நாங்கள் கீழே கமெண்ட்ஸில் ப்ரைஸை பின் பண்ணுறோம், நீங்கள் அங்கே பார்க்கலாம். பர்சனலாக எனக்கு இந்த M2 Pro ஒரு ஏமாற்றம்னு தான் சொல்வேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரே ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி ஃபோன் கொண்டு வரது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் Poco X2 Redmi K30யோட காப்பியாக இருந்தாலும் அது ஒரு நல்ல ஃபோன். ஏன்னா Redmi K30 இந்தியாவில் லான்ச் ஆகலை. ஆனால் இங்கே Redmi 9 Pro அப்புறம் Pro Max ரெண்டுமே இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கும் போது Poco M2 கொஞ்சம் தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. இது ஏன் கருத்து தான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த Poco M2 Proவை பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப் அப்புறம் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. என் பேர் ஹாரிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பாய்.